வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரிஷபராசி துலாம் லக்னம். இந்த ரிஷபராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களை வினோதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இவங்களுக்கு ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் சுக்கிரன் தான். ஆனால் ராசியும் லக்னமும் சஷ்டாஷ்ட வர்க்கமாக அவங்களுக்கு அமையும். அதாவது ராசியும் லக்னமும் 6-8 தொடர்புடையதாக மாறும். அதாவது ராசியிலேருந்து லக்னம் எடுத்துக்கிட்டால் அது 6ஆம் இடமாக வரும், லக்னத்திலேருந்து ராசி எடுத்துக்கிட்டோம்னா அது 8ஆம் இடமாக வரும். ஆனால் ரெண்டுக்கும் அதிபதி சுக்கிரன், ஒரே நபர் அல்லது ஒரே கிரகம். பொதுவாக ஜோதிடத்தில் ராசிகளை 3 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று சரம், இன்னொன்று ஸ்திரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா உபயம். அந்த வகையில் இந்த ரிஷபராசி துலாம் லக்னக்காரங்க சரம் மற்றும் ஸ்திர அமைப்பை பெற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது இயற்கையாகவே இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான நபர்கள், ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருப்பாங்க. இவங்களால் ஒரு நிலையில் அப்படியே முடங்கி போய் இருக்க முடியாது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு கஷ்டமான காலகட்டம் வந்தால் கூட சரி பரவாயில்ல, நடந்துருச்சு, நீ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மன தூண்டுதல்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். பெருசாக தன்னை பேர்டன் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்களுடைய சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்பவுமே நுட்பமானது, வித்தியாசமான மற்றும் மாறுபட்ட சிந்தனை ஆற்றல் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் அதுக்கு யோசிப்பாங்க. கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. கலைநய உணர்வு இவங்களுக்கு அதிகம். இவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். கொஞ்சம் அசுத்தமாக அப்படி இப்படினாலும் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அது பிடிக்காது. அவ்வளோ சீக்கிரம் இவங்க யாரு கூடயுமே ஒட்ட மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு அளவான நட்பு வட்டாரம் தான் இருக்கும். அது குடும்ப உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், யாராக இருந்தாலும் மற்றவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் அட்டாச்மெண்ட் ஆயிட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் இந்த ரிஷபராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்து மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம இன்றைக்கி சமூகத்தில் பார்க்க முடியும். பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்க யார் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. அவங்க பேர் கூட அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் இவங்களுடைய சுய ஜாதகத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கும். அதாவது இவங்க ரொம்பவுமே தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க, ரொம்பவுமே ரகசிய மனப்பான்மை புரிந்தவங்களாக இருப்பாங்க. சில நெகட்டிவான விஷயங்களையும் அவங்க செய்வாங்க. பட் இவங்க தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பாசிட்டிவான கிரக அமைப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் நல்ல விஷயங்களில் உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்துச்சுன்னா நெகட்டிவான விஷயங்களில் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். பட் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ஆற்றல் அளப்பெரியது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா இவங்களுடைய சிந்தனை திறனே ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும். பல புதிய புதிய அணுகுமுறைகளை கையாளக்கூடியவங்க, பழமையும் புதுமையும் சேர்த்து கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நார்மலாகவே இந்த துலாம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, அதாவது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் பொதுஜன பிரியர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே இணக்கமாக பழகக்கூடிய குணம் அவங்ககிட்ட இருக்கும். ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிள் அவங்கக்கிட்ட இருக்கும். பட் இந்த ரிஷபராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த நிலைகள் சற்று மாறுபட்டதாக இருக்கும். இவங்க தனிச்சிருந்து காரியம் சாதிக்கக்கூடியவங்க, தனக்குன்னு ஒரு தனித்துவத்தன்மையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்க. பட் அது மற்றவங்களுக்கு புரியாது, மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளவும் அது முடியாது. பட் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படிங்கிற நிலைகளை தான் இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கும் இவங்களே முழு கர்த்தாவாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனையே ஏற்பட்டாலும் கூட அதுக்கு இவங்களே தானாகவே சொல்யூஷனை ஏற்படுத்திக்குவாங்க. மற்றவங்களுடைய உதவியை தேடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அதாவது அடமெண்டல் கிடையாது. இவங்க ரொம்பவுமே யதார்த்தவாதிகள். உங்களுக்கு இந்த கோப உணர்வு அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மி. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பான நபர்கள் தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தனக்கு அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், கர்வமும் இவங்களுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நார்மலாக கொஞ்சம் கவனித்து பார்த்தாலே தெரியும், நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கூட்டத்தில் இருக்கும் திடீர்னு யாரோ ஒருத்தர் சும்மா யதார்த்தமாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது இவங்களுக்கு சுருக்கன்னு கோபம் ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா யதார்த்தமான சில வார்த்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா இவங்க அதனுடைய நுட்பமான ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. சொன்னவங்களுக்கு கூட அது தெரியாது. அந்த சென்ஸில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் சும்மா அசால்ட்டாக ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டுருப்பாங்க. பட் இவங்களுக்கு அது புரியும். ஏன்னா இயற்கையாகவே மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். தன்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்களுக்கு இவங்களும் உண்மையாக இருப்பாங்க. தன்னை கண்டுகொள்ளாதவர்களுக்கும் இவங்களும் அப்படித்தான். தவிர இவங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தனக்குன்னு ஒரு வட்டத்தை அமைத்து கொண்டு அதற்குள்ளே வாழக்கூடியவங்க. ஒரு ஜென்ரலான லைஃப், ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்க கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னு இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இயற்கையாகவே கொஞ்சம் தனிமை விரும்பிகள். தவிர இவங்ககிட்ட ஒரு இனம் புரியாத பய உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடையே செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க. வரும் முன் காப்போம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரதானத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்க. அதனாலேயே நிறைய விஷயங்கள்ல ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விதமான பய உணர்வு, சந்தேக உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். இதனாலேயே நிறைய விஷயங்களை இவங்க செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நாள் கடத்திக்கிட்டே போவாங்க. ஆனால் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அது யார் என்ன சொன்னாலும் அந்த வேலைகள் நிற்கவும் நிற்காது. எடுத்த காரியங்களை முடித்து காட்டக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. அதே போல் நிறைய பேருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும். அதாவது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவங்க. பெரும்பாலும் இந்த ரிஷபராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யோக முறை, வாழ்க்கை முறைகளில் சிறப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவங்களுக்கு பெருசாக நாட்டம் இருக்காது. அதாவது கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு உண்டு. ஆனால் நித்திய கர்மங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்காது. இயற்கை தான் கடவுள், பிரபஞ்சம் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த யோக முறை வாழ்க்கை அப்படிங்கிறது ஈடுபாடுகள் உண்டாகும். அதே போல் இந்த ரிஷபராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிறந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. பிறந்த இடத்தை விட்டு வெளி ஊர்கள்லையோ அல்லது வெளிநாடுகள்லையோ போய் வசிக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் தன் பிறந்த இடத்துல இருக்கவே முடியாது. அங்கே போய் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, சிக்கல்கள், இல்லைன்னா வாழ்க்கையே பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்கிற மாதிரியான உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ ஜென்ரலாக பெரும்பாலான இந்த ரிஷபராசி துலாம் லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தனித்து தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் தன் குடும்பத்தை விட்டே கொஞ்சம் தனிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே தனிமையில் தான் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். 4 பேரோடு சேர்ந்து ஒரு வேலை செய்ய சொன்னால் இவங்களால் கண்டிப்பாக முடியாது, சொதப்பிடுவாங்க. ஆனால் அதுவே தனித்து அதே வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது சிறப்பாக செய்யப்படுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்து காட்டிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு மற்றவங்களோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது. இவங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டைல்லையே போகணும் அப்படின்னா இவங்க எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த மீடியா துறைகளில் நுட்பத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நிறைய டெக்னீஷியன் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக ஒரு கலவையான அமைப்புகளை பெற்றவங்களாக இருப்பாங்க.
அதாவது ஹார்ட் ஒர்க் மற்றும் சாஃப்ட் ஒர்க் இது ரெண்டுமே கலந்த நிலைகளில் இவங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மெனக்கெட்டு சிரமப்பட்டு அந்த காரியங்களை செய்துக்கிட்டு வருவாங்க. பட் ஒரு சில நேரங்களில் பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆல்ரெடி மாட்டேன், சிம்பிளாக இதை செஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கோட செயல்பட்டு வருவாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறைகளை இவங்க வைத்துக்கொள்ளக்கூடியவங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய முரண்பற்ற தன்மைகளும் மாறுபாடுகள் உடையதாகவும் இருக்கும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய அளப்பெரிய விஷயங்களை செய்துக்கிட்டு வருவாங்க. பட் இவங்க தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் அதுவே நெகட்டிவான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களால் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்கப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா தன் சொந்தங்களோடு தன் இனத்தோடு ஒட்டாமல் ஏன் தன் குடும்பத்தோடு கூட ஒட்டாமல் தனிச்சு இருப்பாங்க. நிறைய பேரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல வசதியோடு தான் இருப்பாங்க, நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் குடும்பத்தோடு இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்க வெளிநாடுகள்லையோ இல்லை வெளியூர்களையோ தான் இருப்பாங்க. தான் சொந்த ஊருக்கு வந்து போகிறதே அபூர்வமாக இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் கூட ஏற்படும். ஸோ ஆகையினால் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் யதார்த்த நிலைகளிலிருந்து சற்று மாறுபட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி. தவிர இயற்கையாகவே இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்போடு தான் செயல்படும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இவங்களுக்கு இந்த பொருளாதார நிலைமைக்கு முழுவதுமாக பொருந்தும். இப்போ இவங்க எப்படி அந்த விஷயங்களை கொண்டுட்டு போகிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுடைய பொருளாதார நிலையில் பார்க்க முடியும். பட் இயற்கையாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை தக்க வைப்பதற்காக கொஞ்சம் சிரமப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு அனுகிரக அமைப்புகளை ஏற்படுத்தும். உங்களுடைய அடிப்படை தேவைகளாவது பூர்த்தி செய்கிற வகையில் இந்த அமைப்புகள் இவங்களுக்கு அமையும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஒட்டி மொட்டாத தன்மையோடு தான் இருக்கும். அதாவது மற்றவங்களுடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பட் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மி. தவிர நார்மலாகவே இந்த ரிஷபராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டு நிலைகளில் வேலை செய்யும். ஒன்று திருமணத்துக்கு முன்னாடி இருந்த குடும்பம், இன்னொன்று திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய குடும்பம் அப்படிங்கிறது. பெரும்பாலும் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருமணத்திற்கு பிறகு தான் இவங்களுக்கான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்குமே இவங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இவங்க டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரியான நிலைகளில் தான் அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ திருமண பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்ட பிறகு தான் இவங்க முழுமையாகவே குடும்ப வாழ்க்கையில் என்ட்ராகவே செய்வாங்க. தவிர இவங்க பெரும்பாலும் பிறந்த வீட்டை காட்டிலும் புகுந்த வீட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது இவங்களுக்கு அளவான அமைப்போடு வேலை செய்யும். அதாவது பெற்றோர்கள் வகையில் சுக சௌகரியங்களை அதிகம் பெற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது குழந்தைக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சுருவாங்க. ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு பெற்றோர்கள் வகையிலேருந்து கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்க பெற்றோம். இவங்களுடைய தாயாருக்கு அவங்களுடைய குழந்தைகள் மேலே எப்போவுமே ஒரு பாசம் பிரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக அவங்களுடைய மூத்த குழந்தைகள் மேலே அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சென்டிமெண்ட் பீரியடாகவும் இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு உண்டு. தந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களைப் போலவே அவங்களும் ஒரு வகையில் ஒரு விதமான ஒரு தனிமையை விரும்பி தான் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் பெரும்பாலும் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. பெற்றோர்கள் வகையில் இவங்களுக்கான அனுகூலங்கள் அப்படிங்கிறது தேவைக்களவான வகையில் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் மொட்டாத தன்மையில் தான் வேலை செய்யும். குறிப்பாக இவங்களுடைய உடன்பிறப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரியவாரிகளாக தான் இருப்பாங்க. குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அல்லது அவங்களுடைய வேலைகளில் குறியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தேவைக்கு ஏற்ப தான் இந்த உறவு முறைகள் அப்படிங்கிறதே இருக்கும். நார்மலாகவே இவங்களுக்கு இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அது மூத்த உடன்பிறப்பாகட்டும் இளைய உடன்பிறப்பாகட்டும் கொஞ்சம் மொட்டாத தன்மையில் தான் வேலை செய்யும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே க்ளோஸாக அந்யோன்யமாக இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எதையுமே கண்டுகொள்ளாத நபராக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் சொல்லலாம். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவாக ஈடுபாடுகளோ பற்றுதலோ இருக்காது. போகிற போக்கில் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்களோ இல்லாமல் அது ரொம்பவுமே
ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டாங்க. பட் இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும். இவங்களை காட்டிலுமே இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்களும் கொஞ்சம் அடமெண்டலாக இருப்பாங்க. அவங்க சொன்னால் தான் அப்படிங்கிற நிலைகளில் அவங்க வேலை செய்யும். ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். பட் இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகக்கூடிய தன்மை பெற்றவங்களாக அவங்க இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்ப்பதற்கு முரண்பட்ட நிலைகள் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தன்மையோடு அவங்க செயல்படுவதை பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல முறையிலே அமையுது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நார்மலான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதாவது பெரிய அளவில் குறையும் சொல்கிறதுக்கு இல்லை, பெரிய அளவில் நிறையும் சொல்கிறதுக்கு இல்லை. பெரும்பாலும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான சூழ்நிலைகளே பார்த்து வருவாங்க. தவிர இவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய தாயார் மேலே பாசம் அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே எப்போவுமே ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யும். பட் அதுக்காக வந்து அவங்க வகையில் இந்த ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஏன்னா இயற்கையாகவே இவங்க வந்து கொஞ்சம் தன்மை விரும்பி தான் ஒரு அளவான நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்க. பெரிய அளவில் உறவினர்கள் வகையிலையோ இல்லை நண்பர்கள் வகையிலையோ உங்களுக்கு மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுறதில்ல. அப்படி ஏற்பட்டாலும் கூட அதை எப்படி சூதானமாக சமாளிச்சிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே மேம்போக்கான நிலைக்கு போய் இயல்பான நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நார்மலாகவே இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு இயல்பான நிலைகளில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ரிஷபராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் வினோதமான மனிதர்கள் தான். அவருடைய மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மற்றவங்க ரெகனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து டீப்பாக யோசிக்கக்கூடியவங்க. அதனால் இவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ மனிதர்கள் வகையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஆனால் மற்ற விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இவங்க எப்படி இருந்தாலும் அதை சூதானமாக சமாளித்து கொண்டு போகக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.